காரியம் இந்த வேதம். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எனவே இந்த ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சி நேரத்தில் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. தானியேலுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா என்று சொல்லி எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிவிடும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கிவிடும். சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உடைய வேதத்தை தியானிக்க, ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுவீராக, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவீராக, ரகசியங்களை போதிப்பீராக. எங்களை நீர் கட்டி உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்ல கரத்தில் எங்களை நாங்கள் சரண்டர் பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய கரம் எங்களை தாங்கி கொள்ளட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பாஸ்டர் மறைத்து நீர் வெளிப்படுங்க, எங்கள் இருதயங்கள் கட்டப்படட்டும், உருவாக்கப்படட்டும். யெகோவா ஓசேனோ ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான், எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான், எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியா பற்றிக்கொண்டே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டேன். பாக்கியவான் நான், பாக்கியவான், பாக்கியவான் நான், பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே, இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே. பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே, பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே. நம்பியுள்ளே கர்த்தரையே, உறுதியாய் பற்றி
பற்றிக்கொண்டே நம்பியுள்ளே கர்த்தரையே உறுதியா பற்றிக்கொண்டே பாக்கியவான் 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 என்றென்றும் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே வறட்சி காலத்தில் பயமில்லையே வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே வறட்சி காலத்தில் பயமில்லையே. நம்பி வந்த குஷ்டரோகியை நலமாக்கி அனுப்பினீரே நம்பி வந்த குஷ்டரோகியை நலமாக்கி அனுப்பினீரே எவீரு உம்மை நம்பியதால் மகள் அன்று சுகம் பெற்றார் எவீரு உம்மை நம்பியதால் மகள் அன்று சுகம் பெற்றார். நம்பியுள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டே நம்பியுள்ளே கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டே பாக்கியவான் 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 என்றென்றும் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான் 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 என்றென்றும் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான். சொல்லலாம். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே வறட்சி காலத்தில் பயமில்லையே வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே வறட்சி காலத்தில் பயமில்லையே. ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்தோத்திர ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை பேணி பாதுகாக்கிற தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையாகிய விதை எங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்டு அது 30, 60, 100 வளரட்டும். ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. உடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். அதே போல் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். உங்களை வரவேற்பதிலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் காலத்தால் அழியாத சத்திய வார்த்தையை நமக்காக நம்ம கைகளிலே கொடுத்திருக்கிறார். அதுபோல் இந்த நாட்களிலே காலத்தால் அழியாத இந்த வேத பாட வகுப்புகளை எல்லாம் நாம் எடுத்து ஆன்லைனில் நெட்டில் வலைத்தளத்திலே நம்ம கொண்டு போய் வைக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். யார் எங்கே இருந்தாலும் அதை பார்க்கவும், யார் எந்த காலத்திலே இருந்தாலும் அவர்கள் பார்க்கவும் இந்த காரியமெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓமைகளை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஓமைகள் என்பது ஆண்டவர் சிறு சிறு கதைகளாக சிறு சிறு காரியங்களை சொல்லி அவைகளின் மூலமாக அவர் கற்றுக் கொடுத்த காரியமாய் இருக்கிறது. ஆகவே சில காரியங்களுக்கு ஒப்புமையாக, அதற்கு உதாரணமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து சொல்வது. சின்ன பிள்ளைகள் படிக்கிற காலத்திலிருந்து இந்த மாதிரி பல கதைகளை சொல்லித்தான் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இது போல தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம், பலர் பேசின காரியம், பல சூழ்நிலைகளிலே நடந்த சம்பவங்கள், இவைகளெல்லாம் ஒப்பிட்டு ஓமைகளாக சொல்லுகிறார். ஓமை என்ற உடனே என்னவோ ஏதோ என்று நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. அது ஏற்கனவே உள்ள காரியம்தான். அதை வாழ்க்கையோடு சேர்த்து
நமக்கு சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நம்ம போதித்து பிள்ளைகளை வழி நடத்துகிறோம், ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி கற்றுத்தருகிறோம். இதே போல தான் ஓமைகள் என்பதும் இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நான் ஓமைகளை பற்றி படிப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் போன மாதத்திலே நான் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது ஓமைகளை பற்றி பார்க்கிறதிலே நாம் இன்று தியானிக்க போகிற ஓமைக்கு தலைப்பு என்னவென்றால் காய்க்காத மரம். அல்லேலூயா. காய்க்காத மரம். அதை இன்னும் ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் பயனற்ற மரம் என்று. ஆனால் அப்படி சொல்ல நான் விரும்பவில்லை. ஏனென்றால் பயனற்ற மரமாக இருப்பது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. எல்லாரையும் பயன் தரும்படியாகத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே காய்க்காத மரம், காய்க்காத மரங்கள் இன்று அநேகம் இருக்கிறது. இது போல தான் இந்த ஓமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஒரு சூழ்நிலைகளின் மத்தியிலே ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை என்ன என்பது நமக்கு முதல் அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இதே அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. அந்த சூழ்நிலை என்ன என்பது அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே தான் திடீர்னு இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையை அவர் சொல்லுவதற்கு காரணம் முன்னால் நடந்த காரியங்கள். முன்னால் நடந்த காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்திலே சீசர்கள் அவரிடத்திலே கேட்ட கேள்வி, அவர்களுக்காக அவர் ஒரு உவமையை சொன்னார். அதை போன முறை நம்ம தியானித்தோம். இப்போது அவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போதே அவர் உபதேசத்தை போதிக்கிறார். உபதேசத்தை போதித்த நேரத்தில் நடந்த காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான் என்று அந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். பிலாத்துவை பற்றி சொல்லும்போது ரோமா அரசாங்கத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே டக்குன்னு கொண்டு காரியத்தை எடுத்து போடுறார். அல்லேலூயா. ஓமையை டக்குன்னு எடுத்து போடுறவர் நம்முடைய ஆண்டவர் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவம் எல்லா காரியத்துடைய தொடர்ச்சியாக அவர் இருக்கிறது. அந்த தொடர்ச்சியிலே நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே சீசர்கள் போன ஓமையிலே நம்ம பார்த்தோம். பேதுரு கேட்டார், இந்த ஓமையை எங்களுக்காக சொல்லுகிறீரா அல்லது எல்லாருக்காக சொல்லுகிறீரா என்று கேட்டான். அப்போது இயேசு அவனுக்கு ஒரு ஓமையை சொல்லி அதற்குரிய விளக்கத்தையும் அவர் போதித்தார். ஆகவே சீசர்களை பயிற்றுவிக்கிறது ஒரு கடமையாகி இருந்தது. அவரோடு இருந்த அவரை பின்பற்றின இப்போ எப்படி சபையிலே வளர்ந்து வருகிற ஒவ்வொருவரையும் எப்படி ஊழியத்துக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், இதே போல் பயிற்சி கொடுக்க வேண்டியதும் அவசியமாக இருந்தது. அதே நேரத்தில் சுற்று சூழ்நிலைகளையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் இயேசு இந்த ஓமையை சொன்னதின் நோக்கம் முதலாவது சீசர்களுக்காக சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்ம எடுத்தோம் என்றால் அந்த 1ஆம் வசனத்தில் இந்த 5ஆம் வசனம் வரைக்கும் சொன்னதை வைத்து அந்த நாட்களில் ஆட்சி செய்த ரோம அதிகாரிகளுக்காக அவர் சொல்லுகிறார். ரோம அதிகாரிகளுக்காக. அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே இருந்த மத குருமார்கள், ஏனென்றால் மோசேயுடைய பிரமாணத்தை கடைப்பிடித்த மத குருமார்கள் ஆகிய ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் மற்றும் அங்கே இருந்த அந்த ஆலயத்திலே பணி செய்த லேவியர்கள், இப்படி பல கூட்டம் இருந்தார்கள். இவர்களெல்லாம் இயேசுவை சுற்றி 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 வந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் சேர்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். அது மட்டுமா, அங்கே வேத பாரகர்கள் இருந்தார்கள். ஏற்கனவே மோசேயுடைய பிரமாணங்களையும் சங்கீதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வியாக்கியானம் கொடுப்பதற்காக அதிலே கற்று தேறின வேத பாரகர்கள் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு கூட்டம். அது மட்டுமா, அங்கே பரிசேர் என்ற ஒரு குழு,
ஒரு குரூப்பு, பரிசேயர் என்பவர்கள் ஒரு குரூப்பு. அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவர்கள். அது தவிர சதுசேயர்கள், அது ஒரு குரூப்பு, அது ஒரு டீமு. அந்த டீமும் இருந்தது. அது மட்டுமா, அங்கே இருந்த வம்சாவளியிலே வந்த யூதர்கள், அது மட்டுமல்ல, அங்கே இருந்த புறஜாதிகள், இயேசுவை பின்பற்றின மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் இந்த காரியத்தை அனைவருக்கு சேர்த்து அவர்கள் மேல் வரவிருந்த அழிவுக்கு அவர்கள் தப்பும்படியாக இயேசு இந்த உவமையை பேசுகிறார். ஏனென்றால் இங்கே நம்ம பார்க்கிறோம், கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கும்போது, இதற்கு முன்னாலே சொல்லப்பட்ட அந்த அதிகாரங்கள், அந்த சம்பவங்கள் இதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்த்தோம் என்றால், இங்கே சொல்லப்படுகிற ஒருவன் என்று சொல்லப்படுகிறது யாரை பற்றி சொல்லுகிறது என்றால், தேவனை பற்றி சொல்லுகிறது. தேவன் இது மாதிரி ஒரு காரியத்தை உருவாக்கினார். அவர் தனக்காக, தன்னுடைய நாமத்தின் மகத்துவத்துக்காக, தன்னை போல தனக்கென்று வாழக்கூடிய ஒரு கோத்திரத்தை, ஒரு வம்சத்தை, ஒரு ஜனத்தை தனக்காக ஏற்படுத்தினார். அதுதான் நம்ம இங்கே பார்க்கிற காரியம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அங்கே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. என்னன்னா, திராட்சை தோட்டம் என்பது ஒரு வகையான காரியம். நீங்கள் திராட்சை தோட்டத்தை பார்த்திருப்பீர்கள். திராட்சை தோட்டம் என்பது அங்கே பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பந்தலில் அந்த தோட்டம் எப்படி இருக்கும்னா, அந்த பந்தல் அளவுக்கு ஆட்கள் அப்படியே பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதனுடைய அமைப்பே வேறு. ஆனால் அதில் கொண்டு போய் எதை வச்சானா, அத்தி மரத்தை நட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அத்தி மரம் என்பது உயரமாய் வளரக்கூடிய ஒன்று. அது மர வகையைச் சேர்ந்தது. ஆனால் திராட்சை தோட்டம் என்பது செடி வகையைச் சேர்ந்தது. அங்கே கொண்டு போய் ஒன்றை வைக்கிறார். இது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனத்தை குறிக்கிறது. ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடுவே கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பதற்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. இங்கே வைத்த அந்த இடத்திலே அவர்கள் கனி தருவார்கள் என்று கனியை தேடி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் எப்பயுமே மரம் வைத்தா அதை கனியை தேடுவோம். அல்லேலூயா. அது வளருகிற அந்த பருவத்திலே இப்போது விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறதுனாலே ஒவ்வொரு மரமும் எப்போது கனி கொடுக்கும், எப்போது அது பலன் தரும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இத்தனாவது வருஷத்தில் நீங்கள் பலனை எதிர்பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விவரங்களை அறிந்து கொள்ளுகிறோம், விவரங்களை தெரிந்து கொள்ளுகிறோம், நன்மை தீமை என்னதென்று புரிந்து கொள்ளுகிறோம், சத்திய வசனம் என்ன என்பதை படிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உபதேசங்களை கேட்கிறோம். நாமும் அந்த பருவத்திலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம போய் விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. போன முறை அந்த ஓமையிலே அதைத்தான் நம்ம பார்த்தோம். யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்று நான் அந்த ஓமையை முடித்தேன். இது போல தான் நம்மிடத்தில் ஆண்டவர் அந்த கனியை எதிர்பார்க்கிறார். நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த அத்தி மரம் என்பது யூதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு கூட்ட ஜனங்கள். ஆண்டவர் தனக்காக எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டு என்னை பின்பற்றுகிற என்னுடைய சந்ததி, என் ஜனம், என்னுடைய வம்சம் என்று வேறு பிரித்தாரோ, அதுபோல தான்
இன்றைக்கு ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்த எல்லாரையும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே அந்த தோட்டக்காரன் என்று சொல்லப்படுகிற ஒருவரை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இந்த அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே மீண்டும் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் தான் ஒரு மனிதன், அவன் தேவன் என்று நான் உங்களுக்கு முதலாவது சொன்னேன். இப்போ தேவன் அந்த அத்திமரத்தை பராமரிப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த தோட்டத்துக்கு உரியவன் என்ற பொறுப்பிலே தோட்டக்காரன் என்று ஒருவரை சொல்லுகிறார். இப்போ தோட்டக்காரன் என்பவர் யார் என்றால் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரரை போல எல்லாவற்றை பராமரிக்க உத்தரவாதத்தை எடுத்து, இதோ நான் போகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று வந்தவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ எஜமான் என்ன செய்கிறான் என்றால் தோட்டக்காரனை பார்த்து அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்தை நான் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கனி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவன் ஒவ்வொருவரையும் தேடி வந்து கொண்டு இருக்கிறார். நம்மை கனியை தேடி வருகிறார். கனியை தேடி அவர் வருகிறதாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 வருஷமாய் அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். ஏன் தேடி வருகிறார் என்றால், நாம் எப்படியாவது கனி கொடுக்க வேண்டும் என்று அவரை எதிர்பார்த்து தேடி வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரமாணத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்து அவைகளின்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் வாழ்கிறோமா என்று நம்மிடத்தில் இருந்து அதனுடைய பலனை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களிலேயும் அவர் எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே தேடி வந்த அந்த காரியத்தை பற்றி சொல்லும்போது தோட்டக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், தோட்டக்காரன் அங்கே ஒன்றையும் காணவில்லை என்று சொல்லி, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்ற ஒரு கட்டளையை அவன் பெற்றவனாகி இருக்கிறான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கனியை தேடி இல்லை என்ற உடனே ஒரு நியாய தீர்ப்புக்குரிய ஒரு கட்டளையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு மேலே நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தோட்டக்காரராக இருந்து அவர் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாருமே கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் ஆபிரகாமின் வம்சம், ஆபிரகாமுடைய சந்ததி, அதனால் நான் எப்படி இருப்பேன்? நான் கிறிஸ்தவன், நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் ஏற்கனவே ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிட்டு
நம்ம எந்த சாக்கு போக்குகளையும் சொல்லக்கூடாது. நன்றாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வம்சம் பெரியதல்ல, கனி கொடுக்கிறது தான் பெரியது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கே அவர்கள் மத்தியில் பேசும்போது 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன என்று கேட்கிறார். இன்றைக்கு மக்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் அறிவிலே அவர்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தின்படி வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு சட்டத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளின்படி நம்ம ஜீவித்து நியாய தீர்ப்புக்கு நம்ம நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியம் அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதை நினைத்துத்தான் இங்கே தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்ப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் கனியை பற்றி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு கூட முதல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்த யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்த செய்தியும் அதுதான். யோவான் ஸ்நானகனை பாருங்கள். வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தமாக அவன் தொனித்தான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் நம்ம இயல்பான வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வழக்கமான செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆகவே உண்மையாகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார். யோவான் சாணன் சொன்னது இன்னும் அதிகமாகவே சொன்னார். என்ன சொன்னார்? கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஓப்பனிங் லான்ச் பண்ணுற செய்தியே அதுவாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமா, இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். இயேசுடைய போதனைகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் பேசுகிறார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு 7:17 20 வரைக்கும் வாசிப்போம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். பாருங்க, இயேசு பேசும்போதும் அதைத்தான் சொல்றாரு. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பரலோகம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், நீங்கள் நல்லா உங்கள் இருதயத்திலே எழுதி வைத்து கொள்ளுங்கள். நம்ம கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருந்து கனிகள் வெளிப்படுகிறதாக நம்ம வாழ வேண்டும். அதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. மற்றபடி ஆச்சாக்கு பூச்சாக்குன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெரிய ஊழியத்திலே பெரிய சாதனையை படைத்தோம், இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், அல்லது பெரிய ஆலயத்தை கட்டினோம் அதெல்லாம் என்னுடைய காரியத்திலே தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் அல்ல. நான் எப்படி கனி கொடுக்குறோன்னா வாழ்கிறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அப்படித்தான். நீங்கள் பெரிய பட்ட படிப்புகளை படித்து இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, பெரிய பெரிய ஆட்கள் ஆகிறது, அது ஒரு பெரிய முக்கியமான காரியம் அல்ல. சொத்துக்களை வாங்குவது, வீடுகளை கட்டுவது, கட்டடங்களை கட்டுவது, பல வகைகளிலே வருமானங்களை உண்டாக்குவது, அங்கேயும் இங்கேயும் அலைந்து பல வகைகளிலே எல்லா காரியங்கள்லையும் பொருளை தீட்டுவது, அதெல்லாம் முக்கியமல்ல. கனி கொடுக்குறோமான்றது தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து
மிகவும் தெளிவாக அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ. அப்போ நம்ம இயேசுவில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளோ பெரிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்ததின் நோக்கமே என்னென்னா நம்ம ஒழுங்குங்கிறோமாய் வாழ வேண்டும் என்பது தான். இந்த உலகம் எப்படி இருக்கட்டும், அது திராட்சை தோட்டம் மாதிரி, ஆனால் அதில் அத்தி மரமாக நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக அதில் சொல்லி இருக்கிறவர்களின்படி நம்ம இருக்கணும். அதுதான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு கொடியாக நம்ம இருக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ அன்பு பாருங்க, ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிக்ஷைகள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன சூழ்நிலையின் நெருக்கங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை கர்த்தர் அதிக கனி கொடுக்கும்படியாகத்தான் வைக்கிறார். அல்லேலூயா. அதனால் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று பவுல் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு அவர் சொல்லுகிறார். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை நல்ல முறையிலே அவர் உருவாக்குவதற்காகவே. அல்லேலூயா. இந்த சமையல் பண்ணும்போது சட்டியில் இருக்கக்கூடிய காயை அப்பப்போ கரண்டியை வச்சு பிரட்டி பிரட்டி விடுவாங்க. அந்த சூட்டுக்காக வீட்டில் சில நேரத்தில் சொல்லுவாங்க, அடுப்படியில் போய் அதை கொஞ்சம் காயை நீங்கள் பிரட்டி விடுங்க அப்படின்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எதுக்கு? இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்மளை பிரட்டி வைக்கிறது எதுக்குன்னா நம்ம இன்னும் அதிக கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நேரத்தை கருதி நான் வேறு பக்கம் போக விரும்பவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம அதிக கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை சுத்தம் பண்ணுகிறார் ஒவ்வொரு காரியத்திலையும். ஏன்னா அந்த பிசாசு பொல்லாங்கன், அவன் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கனியை அவன் தடுத்து நிறுத்த பார்ப்பான். நீங்கள் செய்கிற நற்கிரியைகள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற நன்மைகள், நீங்கள் பிறருக்கு உதவுகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணவே பார்ப்பான். நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாடுகளிலே முடக்கத்தை கொண்டு வருவான். எப்படி வாதம் கை முடங்கி கால் முடங்கி மக்கள் போகிறார்கள், இதே மாதிரி தான் நாம் நற்கிரியைகளை செய்ய முடியாதபடி முடக்கத்தை உண்டாக்குவதற்காக சாத்தான் ஏதாவது ஒரு காரியத்தை ஏவி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சங்கீதம் சொல்லுகிறது, நீங்கள் 92ஆம் சங்கீதத்தில் கனி கொடுக்க வாழ்க்கையை பற்றி 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம். நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படியும் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உத்தமர் என்று விளங்க பண்ண, கர்த்தர் நீதி உள்ளவர் நேர்மை உள்ளவர் என்று விளங்க பண்ணத்தான் கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிறவர்களாக வைக்கிறார்.
ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது இந்த உலகம் கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறது. கர்த்தரை பற்றிய அறிவு அவர்களுக்குள்ள உண்டாகிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் கர்த்தருடைய காரியத்தை தெரிய பண்ணி கர்த்தருடைய காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் ருசிக்கும்படியாய் செய்கிறது. அதனால கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காராம், முதிர் வயதிலும் நம்ம கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல பசுமையும் புஷ்டியுமாய் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, கனி கொடுக்குறீங்க, நன்மை செய்கிறீங்க, நல்லது செய்கிறீங்க, பிறருக்கு உதவுகிறீங்க, ஒத்தாசை பண்ணுகிறீங்க, பிறரிடத்துல அன்பு காட்டுகிறீங்க, பிறரை தயவாய் நடத்துகிறீங்க, பிறரை ஆதரிக்கிறீங்க, பிறரை சேர்த்து கொள்ளுகிறீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் தர ஆரம்பித்து விடுவார். ஏன்னா அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இங்கே நாம் பார்க்கிறது மட்டுமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம், அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எசேக்கியேல் 47:12 வசனத்தை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர், அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியினால், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். அவிழ்தத்துக்குமானவை. அவிழ்து, அமிழ்து, அமிழ்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அமிழ்தம் இங்க பழைய தமிழ்ல போட்டிருக்கு. அதாவது அது எவ்வளவோ மேன்மையான ஒன்று, தேனுக்கு மேலே ஒன்றைத்தான் அமிழ்தம் என்று சொல்லுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவுக்கு இருக்குமா? யாருக்கு சொல்கிறாரு? எசேக்கியேலுக்கு சொல்கிறாரு. யார் இவங்க? யாருன்னா, நதியோரமாய் இருக்கிற இலையுதிராதிருக்கிற மரம். அப்போ அந்த மரத்தை கர்த்தர் போஷிக்கிறார். அந்த மரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். மாதந்தோறும் புது புது கனிகளை கொண்டே இருக்கும்படியாக கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. மெடிசன், மருந்து. அல்லேலூயா. அன்பானது என்ற பிள்ளைகளே, எப்படி வச்சிருக்கார் பாருங்க. உண்மையிலேயே இந்த செய்தியை நான் தியானிக்கும் போது என் உள்ளத்திலே நான் களி கூர்ந்தேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இப்படியா அவ்வளோ காத்திருக்கு. ஆபிரகாம்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அதே எதிர்பார்ப்பு இன்றைக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்குது. நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும், கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், 3 வருஷமாய் தேடி தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், 3 வருஷமாய் தேவனாகிய கர்த்தர் தேடி தேடி வந்ததற்கு காரணம் என்ன? 3 வருஷமாய் தேடி தேடி அவர் வந்தார் என்பதுடைய அர்த்தம் என்ன என்று நம்ம பார்த்தோம் என்றால், ஒன்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்கள் எத்தனை? இங்கே நம்ம பார்க்கும்போது ஊழியம் செய்த காலம் 3 வருஷம். அவர் 30 வயதிலே வீட்டை விட்டு வெளியே தன்னை முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் 3 வருஷத்தில் சிலுவையிலே மரித்து போய்விட்டார். இப்போ இந்த ஊழியத்தின் இடையில தான் இந்த சம்பவம் நடக்குது. 3 வருஷம் தேடி வந்தேன் என்று அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்வது போல அந்த திராட்சைத்தோட ஓனர் சொல்கிறாரு, 3 வருஷம் நான் தேடி வந்தேன், 3 வருஷமாய் தேடி வந்தேன், கனி இல்லைன்னு. இன்னொரு அர்த்தம் கூட எடுத்துக்கொள்ளலாம். என்ன அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அவர்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டி வந்தார். நல்லா கவனிங்க,
எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்து மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணத்தை கொடுக்கிறார். இனிமே நீங்க இதன்படிதான் வாழணும் என்று சொல்லுகிறார். அவர்களை யோசுவாவின் தலைமையிலே சுதந்தரிக்கும்படியாய் செய்து நாட்டை கொடுத்து சட்டத்தையும் கொடுத்து இனிமே இப்படி வாழுங்க என்று சொல்லி வாழ வைக்கிறார். அதன்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அங்கே தடுமாறுகிறது. நியாயாதிபதிகளின் காலத்தை நம்ம பார்த்தோம் என்றால், நியாயாதிபதிகளின் காலம் அவர்கள் ஆண்டவரிடத்திலே இருப்பதும் அப்புறம் ஆண்டவரை விட்டு விலகுவதும், ஆண்டவரிடத்திலே இருப்பதும் அப்புறம் ஆண்டவரை விட்டு விலகுவதும், ஆண்டவரிடத்திலே இருப்பதும் ஆண்டவரை விட்டு விலகுவதும் இப்படியே நடக்கும். அவர்கள் சரியாகி இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை போஷித்து அவர்களை பாதுகாத்து பராமரித்தார். ஆண்டவரை விட்டு விலகின உடனே என்ன ஆகுது? அந்நிய ராஜாக்கள் கையிலே அவர்களை விற்று போடுகிறார். அதனால அந்நிய ராஜாக்களுக்கு அவர்கள் அடிமையாகி பயங்கரமான வேதனை, அழுகை, கண்ணீர், கூக்குரலிட்டு கதறுகிறார்கள். 40 வருஷம் 20 வருஷம் இப்படி பல வருடங்கள் அவங்க அந்நிய ராஜாக்களினாலே துன்புறுத்தப்படுகிறார்கள். பல வகையான ராஜாக்கள் அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். ஒரு நேரத்திலையும் ஒவ்வொரு நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த நியாயாதிபதிகள் மூலமாக அவர்களை மீட்டெடுத்தார். அது ஒரு பீரியட் என்று வைத்துக் கொள்ளுங்க, ஒரு காலம், அது ஒரு காலம். அடுத்தபடியாக அவர்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டு ராஜாக்களை ஏற்படுத்தினார். ராஜாக்களை ஏற்படுத்தின போது ராஜாக்களும் சோரம் போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜாக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், தாவீது நல்ல ராஜா, அவனை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, ஆசா ஒரு நல்ல ராஜா, இப்படி நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் மோசமான ராஜாக்களும் இருந்தார்கள். சோரம் போய் அந்நிய பெண்களை கல்யாணம் முடிச்சுட்டு வேறு ஜாதி பிள்ளைகளை, வேறு இனத்தின் பிள்ளைகளை, வேறு மதத்தின் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சுட்டு கடைசி அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவமே தோற்று போகிறது. சாலமோன் தாவீதுடைய மகன், அவனே சோரம் போயிட்டான்னா பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. அதனால தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளைத்தான் திருமணம் முடிக்கணும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்க சித்தம். நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். இல்லாவிட்டால் அந்த ராஜாக்களின் காலத்திலே சோரம் போனது போல ஒரு பீரியடு, அந்த பீரியட்ல அவர்கள் விலகி போனாங்க. அது 2வது காலம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதுலேயும் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதன் பின்பாக நம்ம பார்க்கும்போது 3வதாக நம்ம எடுத்தோம் என்றால் சிறையிருப்பின் காலத்திலே அவர்கள் போனார்கள். அந்நிய ராஜாக்கள் படையெடுத்து இஸ்ரவேலை தீக்கிரையாக்கி, எருசலேமை தீக்கிரையாக்கி இஸ்ரவேல் அனைவரை சிறைப்பிடித்து போனார்கள். நாமெல்லாம் அறிந்திருக்கிறது போல சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அவங்க அங்கே அழுதார்கள். பாபிலோனிலே அவர்கள் எருசலேமை நினைக்கிறார்கள். மிகவும் மோசமான ஒரு காலம். ஆனால் அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் வச்சு அந்த 70 ஆண்டுகள் முடிந்த உடனே அதற்கான முயற்சிகள் செய்து ஒரு சிலரை வைத்து திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. திருப்பி கொண்டு அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற எதிர்பார்ப்பை எதிர்பார்த்தார். கனி கொடுக்கும்படியாய் எஸ்ரா போன்றவர்கள் வேதத்தை போதித்து சத்தியத்தை உபதேசித்து, நெகேமியா போன்றவர்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பும்படியாய் காரியத்தை செய்து, இன்னும் எத்தனையோ செருபாவியல் போன்றவர்கள் ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். மீண்டும் பிரமாணங்களை எடுத்து போதித்தார்கள். மீண்டும் பல வகைகளிலே பல காரியங்களை கடைப்பிடிக்கும்படியாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவங்க மீண்டும் மனம் திரும்பல. அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கல. அதனால என்ன நடந்தது? தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையே இல்லாமல் அங்கே இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையே இல்லாம தேவனை மறந்த ஒரு காலமாக அது இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மெயின் பீரியடாக நம்ம வைத்து கொள்ளலாம். இது 3 காலங்கள். இப்போ தான் யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் திரும்பவும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம், திரும்பவும் வழியிலே நின்று கூப்பிடுகிற சுவிசேஷனுடைய சத்தமாக
இயேசு கிறிஸ்து கனி கொடுக்கும்படியாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற செய்தியை மறுபடியும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். நீங்கள் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்க என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3 அங்க 13 இருந்து 18 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நடைமுறை சத்தியமாக அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை எடுத்து வியாக்கியானம் பண்ணாலே நமக்கு 1 மாசம் இதை பேசி கொண்டு இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்லுகிறார் என்றால் யாக்கோபு இது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது என்று அங்கே பிதாவாகிய தேவன் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நிலத்தை கெடுக்கும்படியாய் மற்றவர்களும் கெட்டு போகும்படியாய் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக செயல்பாடு அப்படி இருக்கு. மற்றவங்க கெட்டு போற மாதிரி சர்ச்சுக்கு போறவங்க வாழ்க்கை மற்றவர்கள் கெட்டு போகும்படியாக முன்மாதிரியாக இருக்கிறது. நினைக்கவே எனக்கே வேதனையா இருக்கு. தேவன் எவ்வளவு வருத்தப்படுவார் யோசித்து பாருங்கள். அவர்களுக்குள்ள என்ன இருக்குதான்? கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை. அது மட்டுமல்ல, அநேக காரியங்கள்ல லௌகீக சம்பந்தமான ஜென்ம சுவாபத்துக்குரியது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்கிறார். அவர் பட்டியலிட்டு கொண்டே போகிறார். வைராக்கியம், விரோதம், கலகம், சகல துர்ச்செய்கைகள் இதெல்லாம் இருக்கிறது. யாருக்குள்ள? இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க கர்த்தரிடத்திலே வந்த ஜனங்களிடத்திலே காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இவைகள்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நம்மகிட்ட இருக்க வேண்டிய காரியம் என்ன போட்டிருக்கீங்க? சுத்தம் உள்ளதாய் இருக்கணும், சமாதானமாய் இருக்கணும், சாந்தமாய் இருக்கணும், இணக்கம் உள்ளதாய் இருக்கணும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாய் இருக்கணும், பட்சபாதம் இல்லாதாய் இருக்கணும், மாயமற்றதாய் இருக்கணும், நீதியை நடப்பிக்கிறதும் சமாதானத்தை நடப்பிக்கிறதுமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கக்கூடாதவைகள் இருக்கக்கூடியவைகள் என்ற ஒரு பட்டியல் இங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது ஏன் நிலத்தையும் கெடுக்குது என்று சொன்னார். அந்த நாட்களிலே இருந்த மத போதகர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் பண்ண காரியமெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம், சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சில நேரத்தில் நமக்கே டென்ஷன் ஆகுது, பிபி ரைஸ் ஆகுது. அல்லேலூயா. என்ன இப்படி பண்றாங்க? ஐயோ, மேசியாவை முன்னுக்கு வச்சுக்கிட்டு மேசியாவே தெரியாம இப்படி பண்றாங்களே என்று நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த உணர்ச்சியில தான் இயேசு இந்த ஓமையை பேசி கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப காய்க்காத பலன் கொடுக்காத மரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் இருக்கிறது, மனப்பாடமா சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனா
வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களா? இல்லை. சர்ச்சுக்கு போறாங்க, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறாங்க, எல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட அந்தரங்கத்திலே, தனிப்பட்ட தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே ஒரு சரியான உறவு, தேவனை எதிர்பார்க்கிற, தேவனுக்கு பிரியமான, தேவன் விரும்புகிற சுவாபம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அந்த மாதிரி தான் அன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் அங்கே மற்றவர்கள், புறஜாதிகள் ரட்சிக்கப்படாமல் போக முடிந்தது. இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்படாததுக்கு யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் சபையார் தான் காரணம். ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்ளுகிற காரியங்களின் நிமித்தம் அநேகர் இடறி போகிறார்கள். நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி கூட சொன்னார், நான் கிறிஸ்தவனா இருப்பேன், ஆனால் கிறிஸ்தவர்கள் பண்ண காரியத்தை வைத்து நான் கிறிஸ்தவனா மாறலன்னு. நிறைய நம்மளுடைய சரித்திரத்திலேயே சான்றுகள் இருக்கிறது. நம்ம நண்பர்கள்லாம் ஏன் ஆண்டவரிடத்துல வராமல் இருக்கிறாங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க ஏன் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க? நம்மளோடு படித்தவர்கள், நம்மளோடு பழகினவர்கள் ஏன் சபைக்கு வராமல் இருக்கிறாங்க? யார் காரணம்? நம்ம தான் காரணம். கிறிஸ்துவை நம்ம அடையாளம் காட்டலை, கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நம்ம கனி கொடுக்கலை, கிறிஸ்துவை வெளியே காட்டாமல் இருக்கிறோம், காய்க்காத மரமாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்றாரு. மற்றவர்கள் புறஜாதிகள்லாம் ரட்சிப்பதற்கு முடியாதபடி இந்த காரியமெல்லாம் நடக்குது. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நற்கிரியைகள் கொடுக்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அதைத்தான் நீங்க கலாத்தியர்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பல வகையான கனிகள், ஆவியின் கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள்லாம் நம்மிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு. பாத்தீங்களா? ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நீங்க பார்ட்னர் ஆகாதீங்க, அவங்களோட ஃபெலோஷிப் வைக்காதீங்க. உங்களை கெடுக்க கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்கள விட்டு விலகி இருங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் ஆவிக்குரிய ஊழியம், உங்கள் ஆவிக்குரிய ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கு ஏதுவாக யார் என்ன செஞ்சாலும் அதை விட்டு விலகிருங்க. ஏன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை, கஷ்டத்தை உண்டாக்கும். தொடர்ந்து வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி, பாருங்க கனி வந்துருச்சு பாருங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும். சகல நற்குணம், நம்மிடத்துல சகல நற்குணங்களும் காணப்படணும். ஒரு அப்பு அழுக்கு இல்லாதபடி நம்ம இருக்கணும். ஆச்சாக்கும் பூச்சாக்கும் சொல்லிவிட்டு கடைசி டுபாக்கூர் மாதிரி வாழக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காரியத்துல கூட நம்ம குறைவில்லாதவர்களாய், அப்படியே இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிப்போம். நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். போதும், நிறைய வார்த்தை வந்து கொண்டே இருக்குது பாருங்க. எல்லாத்தையும்
நீங்க சோதித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் வச்சுக்குங்க. உங்க பர்சுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி வைப்பீங்களா? எது எது வைக்கணுமோ அதைத்தான் வச்சிருப்பீங்க. தேவையில்லாதெல்லாம் எடுத்து கழிச்சிருவீங்க. அல்லேலூயா. சில நேரங்களிலே நீங்கள் தேவையில்லாத வச்சிட்டு இருக்கிறது அது உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். உங்களை அது இப்போ இந்த செல்ஃபோன்லாம் இருக்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்பெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு என்ன வந்துடும், உள்ள வைரஸ் வந்துடும். அது நிறைய உங்க போனை கெடுத்துரும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது போல தான். அதனால கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நீங்க அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளுங்க. நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கடைசியாக நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நல்ல வார்த்தை. நீங்க லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டக்காரன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அந்த தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதலின் ஜெபத்துக்கு அடையாளமாக அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த தோட்டக்காரன் சொல்வதை இயேசு உயிரோடு இருக்கும் போதே அவர் சொல்லி காட்டுகிறார். ஓமையில என்ன சொல்றார் பாருங்க. ஐயா, இது இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எரு போடுவேன் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. இங்கே இருக்கிற நாம் ஒருத்தர் இடறி போறாங்க, ஒருத்தர் பின்மாறி போறாங்க, ஒருத்தர் விலகி போறாங்கன்னா அவங்கள அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், ஒருத்தர் விலகி போறாங்க, ஒருத்தர் பின்மாறி போறாங்க, ஒருத்தர் இடறி போறாங்க, ஒருத்தர் தேவனை விட்டு போறாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். இங்கே எப்படி அந்த எஜமான் இடத்திலே தோட்டக்காரன் பேசுகிறான், அது முதல்ல ஜெபம். ரெண்டாவது என்ன விஷயம், அதை கொத்தி ஏறு போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்க விலகி போறாங்கன்னா தண்ணி தெளிச்ச மாடு மாதிரி விட்டுறக்கூடாது, போய் தொலை எங்கிட்டாவது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள எப்படியாவது நம்ம மீண்டும் ஆண்டவரிடத்திலே சேர்த்து ஆண்டவரிடத்திலே அவர்களை கனி கொடுக்கும்படியாய் நம்ம மாற்ற வேண்டும். அதை பயன்படும்படியான மரமாக, காய்க்கிற மரமாக மாற்ற முடியும். கட்டாய முடியும், நிச்சயமாய் முடியும், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா தோட்டக்காரன் அந்த உத்தரவாதத்தை எடுக்கிறான் பாருங்க. எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் அதுக்கு பராமரிப்பு, அதுக்கு கேர் கொடுக்குறேன். அதை கேர் நான் எடுத்துக்கிறேன், அந்த கேர் நான் எடுத்து அதை சேர்த்து கொள்ளுகிறேன், அதை நான் பராமரிக்கிறேன், அதற்காக நான் பாடுபடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் விட்டு என்னையும் விட்டு எத்தனை பேர் விலகி போறாங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள விட்டுறாதீங்க, உங்களோட பழகினவங்களை விட்டுறாதீங்க. அவங்கள கனி கொடுக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் பிரயாசப்படுங்க. இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், மன்றாடணும், அவங்கள ஊக்குவிக்கணும். அல்லேலூயா. அவங்கள எப்படியாவது தட்டி கொடுத்து சோர்ந்து போனவங்கள தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கே என்ன செஞ்சார் பாருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து சுட்ட அப்பத்தை கொடுத்து அவரை ஓட வைக்கிறாரு. அல்லேலூயா. அவரு இறங்கி வர்றாரு பாருங்க. எலியாவே நீ எங்கே இருக்கிறான்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்றாரு, ஆகாரே நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறாரு. ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தான் விசாரிக்கணும், நம்ம கேர் கொடுக்கணும், நம்ம ஒவ்வொருவரும் கேர் கொடுக்கணும். இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய தரிசனத்தை உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை பெற்றவர்களாக நம்ம கொஞ்சம் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி இதெல்லாம்
இப்படி நடந்துருச்சு, அதனால நம்ம அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிறணும், ஆண்டவரோட இணைஞ்சிடணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனை விட்டு விலகிடக்கூடாது. எப்படியாவது நம்ம ஆண்டவரோடு இருந்து நித்தியத்தை சுதந்திரிக்கணும் என்று அவங்கள ஊக்குவிக்கணும். இதுக்கு நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. அந்த தோட்டக்காரன் அதைத்தான் உத்தரவாதத்தை எடுக்கிறார். தோட்டக்காரனை போலத்தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். சபை இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள், தலைவர் தலைவிகள் இருக்கிறார்கள், வளர்ந்த விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஒருத்தர் அப்படியே விட்டுட்டோம்னா அது நமக்கு பெருத்த நஷ்டம். விடக்கூடாது. இங்கே நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவரோடு நாம் உதவி செய்ய வேண்டும். அது தவிர நமக்காக தூதர்களுடைய பட்டாளம் வேற இருக்கு. கொர்நேலியுவுக்கு எப்படி தூதர்கள் பட்டாளம் வந்துச்சு? ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் அனுப்பப்படும் ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று தூதர்கள் பட்டாளமும் இருக்கு. எப்படியாவது அவங்கள கனி கொடுக்க வைக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிற நிமித்தம் கர்த்தர் அவங்களோட போய் பேசுவார், அவங்களிடத்துல தரிசனத்தை காட்டுவார். ஒரு தூதனே கூட நேரா போய் தூதனே கூட வெளிப்படலாம், சொல்ல முடியாது. அல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு தூதனை அனுப்பினார் கர்த்தர். பிலிப்புக்கு கர்த்தர் தூதனை அனுப்பினார். கந்தாகிய மந்திரியை போய் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அந்த கனி கொடுப்பதற்காக, மற்றவர்கள் கனி கொடுக்கிறதுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியத்திலையும் பரலோகம் செயல்படுகிறது. பரலோகம் அப்படியே விடுறதில்லை. அல்லேலூயா. எப்படி கண்ட்ரோல் ரூம் 100ல இருந்து உடனே அதுக்கு அந்தந்த இதுக்கு உடனே டக் டக்குன்னு போங்க, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா. இப்போ எப்படி சிஎம் அவர் வர்றார் முகாம்ன உடனே எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் அது அதுக்கு செயல்படுறாங்க. மக்களுடைய நலத்தை தேடி, மக்களுடைய தேவையை சந்திக்க எவ்வளவு தீவிர முயற்சி எடுக்கிறாங்க. இதே போலதான் நீங்களும் நானும் செய்யணும். அல்லேலூயா. அதைத்தான் தோட்டக்காரன் கேட்டான். தோட்டக்காரன், இந்த 1 வருஷம் கொடுங்க, நான் அதுக்காக முயற்சி பண்ணுகிறேன். இந்த ஓமையிலே அவருடைய மன்றாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாமும் செயல்படுவோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று இந்த ஓமையில் இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளணும். நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளணும். நம்மிடத்திலே இருக்கக்கூடாது எது என்பதை தெரிந்து கொள்ளணும், எது இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் மனதில் வைத்து செயல்படுவோமா? நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். அதே நேரத்தில் ஆன்லைனில் பார்க்கிறவர்களும் லைவில் எங்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். கனி கொடுக்காத காய்க்காத மரமாக இருந்தால் அதை காய்க்கும்படி அதற்கு வேண்டியவைகளை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் எப்படியாவது நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய மரமாய், காய்க்கிற மரமாய் இருக்கணும். பயனற்ற மரமாய் இருக்கக்கூடாதப்பா. வெட்டி அக்னியிலே போட்டு விடுவீர் என்பது எச்சரிக்கையாக இருக்குது. ஆனால் அது உம்முடைய சித்தம் அல்ல. இஸ்ரவேல் மக்களுக்காக நீ எவ்வளவு இரக்கம் காட்டினீர். 3 வருஷம் தேடி தேடி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, அது மட்டுமல்ல, தோட்டக்காரனுடைய வேண்டுதலை கேட்டு வெட்டி போடாதபடி இன்னும் தவணை கொடுத்தீர் அப்பா. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சந்திக்கிற மக்கள், எங்களுடைய வாழ்க்கையே எங்களுக்குள்ளே, நாங்கள் சந்திக்கிறவர்களுக்குள்ளே, இந்த சமுதாயத்திலே, எங்கள் சபையிலே இருக்கிறவர்களுக்குள்ளே நாங்களும் கூட அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள ஊக்குவித்து அவங்கள உற்சாகப்படுத்தி எப்படியாவது கனி கொடுக்கக்கூடிய காய்க்கிற மரமாய் அவர்களை மாற்ற வேண்டும் ஆண்டவர். மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, எல்லா மரமும் கனி கொடுக்கக்கூடிய மரமாக மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யும். அநேக காய்க்காத மரங்கள் இருக்கிறது ராஜா. தகப்பனே, அதை அறிகிறோம். மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய மரமாக, எல்லாமே கனி கொடுக்கக்கூடிய மரமாக, எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய மரமாக, எல்லாமே பயன் கொடுக்கக்கூடிய மரமாக ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க.
இப்படி இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லா காலத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தாரும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றேக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை